வணக்கம் நண்பர்களே. நம்ம வாழ்க்கையில 60 வயசுக்கு பிறகு உடல் பலம் குறைவு, சமநிலை இழப்பு, நடக்கும்போது தடுமாறுதல் போன்ற பிரச்சனைகள் அதிகமாக வருகிறது. நான் இப்ப நன்றாக இருக்கிறேன், ஆனா நாளை ஒரு நாள் கீழே விழுந்தா என்ன ஆகும்? இந்த பயம் பலருக்கும் இருக்கிறது. ஆனா நல்ல செய்தி என்னன்னா, சரியான எக்ஸசைஸ தினமும் செய்தால் 60 வயதிலையும் உடல் உறுதியாக இருக்கும். நல்ல பேலன்ஸ் நம்பிக்கையான நடைபெற முடியும். இந்த வீடியோவில் 4 முக்கியமான எக்ஸசைஸ் வீட்டிலே செய்யலாம். இதுக்காக நீங்கள் வெளியில் போக வேண்டிய அவசியம் இல்லை, ஜிம்முக்கு போய் பண்ணணும் அவசியம் இல்லை. வீட்டில் உட்காந்து நம்ம செய்யக்கூடிய 4 எளிமையான எக்ஸசைஸ். இது உங்களுடைய கால்களை நல்லா ஸ்ட்ரென்த் ஆக்கும், மூட்டுகளை பலப்படுத்தும், கால்வலி கைவலி எல்லாத்தையுமே போக்கும். உங்களுடைய உடல் பலத்தை அதிகரிக்கிறதுக்கு எளிமையாக செய்யக்கூடிய 4 எக்ஸசைஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஏன் உடலுக்கு பேலன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்? 60 வயதுக்கு பிறகு மசில் ஸ்ட்ரென்த்ஸ் குறைய ஆரம்பிக்கும், ஜாயிண்ட்களில் ஸ்டிஃப்னஸ் அதிகரிக்கும், நர்வ் சிஸ்டம்ஸ் ரெஸ்பான்ஸ் எல்லாமே ஸ்லோவாக ஆரம்பிக்கும். இதனால விழுங்குற அந்த அபாயம் அதிகமாகவே இருக்கும். இதனால தான் நம்ம சில எளிமையான எக்ஸசைஸை கண்டிப்பாக இந்த டைமில் செய்யணும். இதனால என்ன ஆகும்? ஸோ சீனியர்ஸுக்கு விழுந்துருவோம் அப்படிங்கிற அந்த அபாயம் எல்லாமே அவங்களுக்கு போக ஆரம்பிக்கும். ஸோ இதனால இந்த எக்ஸசைஸை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சிலரெல்லாம் நல்லா நடந்துகிட்டே இருப்பாங்க, திடீர்னு விழுந்துருவாங்க. ஏன்னா அவங்க உடலில் உடல் பேலன்ஸ் குறைஞ்சிருச்சு. ஸோ அதைத்தான் நம்ம இப்போ சரி செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம முதலாவதாக பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் என்னென்னா, ஹீல் டு டோ வாக் எக்ஸசைஸ் தான். ஸோ இந்த எக்ஸசைஸ் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த எக்ஸசைஸ் எப்படி செய்யணும்னா, ஃபஸ்ட்டு நேராக நின்றுக்கிறணும். நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிறங்க, ஒரு கயர் மேலே நீங்கள் நடந்து போகிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிறங்க. ஸோ உயரமாக ஏதோ 2 மரத்தில் கயரை கட்டியிருக்காங்க, நீங்கள் கயர் மேலே மடக்குறீங்க. அப்போ கயர் மேலே எப்படி நடப்பீங்க? ஒரு கால் முன்னாடி வச்சு ஒரு கால் முன்னாடி வச்சு இப்படி தானே நடப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஹீல் டு டோய் வாக்லையும் பண்ண போகிறீங்க. இது என்ன பண்ணுவாங்க, இதை கோயிலை சுற்றி வரும்போது ஒரு நேர்த்திக்கடை வச்சுருப்பாங்களே, அடிப்பிரதேசம் பண்ணுறோம் அப்படின்னு, அதைத்தான் இப்போ நம்ம வீட்டில் செய்ய போகிறோம். நம்மளுடைய முன்னோர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காங்கன்னா அதில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே வயதானவர்கள் தான் கோயிலுக்கு போகும்போது இந்த அடிப்பிரதேசம்லாம் பண்ணுவோம். ஸோ அது எதுக்காகனா நம்மளுடைய மொத்த உடலையும் பேலன்ஸாக வச்சுக்கிறதுக்கு செய்யக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் தான் அந்த அடிப்பிரதேசம். ஸோ இதை வீட்டில் நீங்கள் அப்படி தான் செய்ய போகிறீங்க. ஒரு கால் முனையை மற்றொரு காலோடைய குதிகாலில் தொடுறது மாதிரி வச்சு நீங்கள் நடக்கணும். இது நீங்கள் மெதுவாகவே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா வயதானவர்களில் ஸோ விழுந்துருவீங்கிற அந்த பயம் இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் நீங்கள் செய்யும் பொழுது ஏதாவது ஒரு சப்போர்ட் கூட, ஒரு சேரையோ இல்லை சவரையோ பிடிச்சிக்கிட்டு கூட நீங்கள் மெதுவாக ஒரு கால் முன்னாடி ஒரு கால் அந்த மாதிரி எடுத்து மெதுவாக நடங்க. இமேஜின் பண்ணிக்கிறங்க, ஒரு கயர் மேலே நம்ம நடக்கிறோம் அப்படிங்கிறன்னு இமேஜின் பண்ணிக்கிட்டே நீங்கள் 10லிருந்து 15 ஸ்டெப் நடங்க. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டே கம்மியாக நடங்க, செகண்ட் டே ஃபர்ஸ்ட் டேயோட கூட்டிக்கிறங்க. அப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் அந்த ஸ்டெப்பை கூட்டிக்கிறங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கூட நடக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸசைஸ் செய்கிறதுனால என்ன நன்மை கிடைக்குதுன்னா, உங்கள் உடலில் பேலன்ஸ் அதிகரிக்க ஆரம்பிக்கும், உங்களுக்கு கோஆர்டினேஷன் நல்லா பெட்டராக இருக்க ஆரம்பிக்கும், வாக்கிங் அந்த கான்ஃபிடென்ட் அதிகரிக்கும். ஸோ நடக்கும்போது நம்ம விழுந்துருவோம் அப்படிங்கிற அந்த அபாயம் எல்லாமே சூப்பராக குறைஞ்சு நீங்கள் ஒரு நம்பிக்கையோடு வெற்றிகரமாக நடக்க ஆரம்பிச்சிடுவீங்க. டே பை டே இந்த எக்ஸசைஸை செய்யும் பொழுது நீங்கள் ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் இந்த இதை பண்ணுங்க, அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கிறீங்க. அடுத்து நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் என்னென்னா, சேர் சிட் டு ஸ்டாண்ட் எக்ஸசைஸ் தாங்க. இது சேரை வச்சு உட்காந்து எந்திரிக்க போகிற ஒரு எக்ஸசைஸ் தான். இது எப்படி செய்யணும்னா, ஒரு நாற்காலியில் நீங்கள் உட்காந்துட்டு கைகளை நீங்கள் பயன்படுத்தாமலே, ஓகேங்களா, நீங்கள் சேரை பிடிக்காம மெதுவாக நீங்களாகவே எந்திரிச்சு நிற்கணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தடுமாற்றமாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு டே சேரை பிடிச்சிட்டு கூட எந்திரிங்க. ஆனால் மறுநாள் என்ன பண்ணுங்க, சேரை பிடிக்காம தான் எந்திரிக்கணும். ஸோ நீங்களாக உட்காந்து நீங்களாக எந்திரிச்சு நிற்கணும். இதை மீண்டும் மீண்டும் மெதுவாக நீங்கள் செய்யணும். மெதுவாக எந்திரிங்க, மெதுவாக உட்காருங்க, மெதுவாக எந்திரிங்க, மெதுவாக இந்த மாதிரி 10 முறை செய்யுங்க. ஸோ இதனால் உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்னா, உங்களுடைய அந்த லெக்
ஸ்ட்ரென்த் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்க மூட்டுகள் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கும். அங்க ஒரு நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். விழுந்துருவோம் அப்படிங்கிற அந்த அபாயம் எல்லாமே குறைய ஆரம்பிச்சுரும். இந்த எக்ஸர்சைஸ தொடர்ந்து செய்ய செய்ய உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து நல்லா வர ஆரம்பிச்சுரும். முதல்ல நீங்க ரொம்ப ஸ்லோவாவே செய்யுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பேலன்ஸ் உங்களுக்கு இருக்காது. அதனால சேர புடிச்சிட்டு செய்யுங்க. அதுக்கப்புறம் சேர் இல்லாம செய்யணும். ஸோ அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். அடுத்து நம்ம 3வதா பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸர்சைஸ் என்னன்னா, சிங்கிள் லெக் ஸ்டாண்ட் எக்ஸர்சைஸ் தான். இந்த எக்ஸர்சைஸ் எப்படி செய்யறதுன்னா, ஒரு கால்ல நீங்க நிக்கணுங்க. எதுக்காக ஒரு கால்ல நிக்கிறோம்னா, அப்பதான் உங்களுடைய மொத்த உடலும் உங்களுடைய பேலன்ஸ்க்கு வந்து வர ஆரம்பிக்கும். அதனால தான். ஸோ ஒரு கால நீங்க நிக்கணும். ஒரு கால நீங்க தூக்கி மேல வச்சுக்கிறணும். அதாவது இந்த படத்துல தெரியுதுல்ல, அந்த பொண்ணு செய்றாங்களா, அந்த மாதிரி தான் நீங்க செய்யணும். இதையுமே நீங்க ஃபர்ஸ்ட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கால்ல நிக்க முடியாது. அதனால என்ன பண்ணுங்க, பக்கத்துல ஒரு சேர நீங்க முன்னாடி வச்சுட்டு, உங்க சேர வந்து கையால புடிச்சுக்கிட்டு, நீங்க ஒரு கால தூக்கிக்கிட்டு, ஒரு கால தரையில வச்சுட்டு நிங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட்டு 2 டேஸ் வந்து பிராக்டிஸ் எடுத்துக்கிறங்க. அப்புறம் நீங்க என்ன பண்ணணும், சேரையும் பிடிக்கக்கூடாது, சுவரையும் பிடிக்கக்கூடாது, எதையுமே பிடிக்காம நீங்களா தன்னால நின்று ஒரு கால தூக்குனபடியே நிக்கணும். ஸோ இந்த மாதிரி செய்யணும். இந்த மாதிரி எத்தனை நிமிஷம் நிக்கணும்? 10 to 15 செகண்ட் நீங்க ஹோல்டு பண்ணி நின்றீங்கனாவே போதும். பிறகு ஒரு கால மாற்றி இன்னொரு கால். ஸோ 2 காலுக்குமே செய்யணும். அப்பதான் உங்களுடைய 2 கால்களுக்கும் நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கும். இதனால உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்னா, உங்களுடைய கோர் ஸ்ட்ரென்த் வந்து அதிகரிக்கும். உங்களுடைய பேலன்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கும். ஸோ உங்களுடைய பிரெயினுக்கும் இந்த எக்ஸர்சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான எக்ஸர்சைஸ் தான். பிரெயின் பாடி கோஆர்டினேஷன் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். அடுத்து 4வதா பார்க்கக்கூடிய எக்ஸர்சைஸ் என்னன்னா, சைட் லெக் ரைஸ் எக்ஸர்சைஸ் தாங்க. இது எப்படி செய்யணும்னா, நீங்க நேரா நின்டுக்கிட்டு அந்த மாதிரி நீங்க நேரா நின்டுக்கிட்டு செய்யலாம். இல்லன்னா படுத்துக்கிட்டும் செய்யலாம். உங்களோட ஆப்ஷன் தான். நம்ம இந்த படத்துல வந்து படுத்துட்டு செய்றாங்க. ஸோ இந்த மாரி படுத்துட்டு ஒரு கால மட்டும் சைட்ல நீங்க தூக்குங்க. ஸோ இந்த மாரி நீங்க மெதுவா தூக்கி மெதுவாவே நீங்க கீழ இறக்குங்க. இந்த மாதிரி 10லிருந்து 12 முறை வந்து செய்யுங்க. ஸோ இந்த ஒரு காலுக்கு இந்த மாரி செஞ்சுட்டு மறுபடியும் அந்த அடுத்த காலுக்கும் அதே மாதிரி 10லிருந்து 12 முறை செய்யணும். ஸோ இந்த மாதிரி சைட்ல படுத்துட்டு கால தூக்குறனால உங்களுடைய இடுப்பு பகுதி வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் வந்து உங்க இடுப்புகளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸ்டெபிலிட்டி அதிகரிக்கும். நடக்கும்போது தடுமாற்றம் இல்லாம இருக்கும். ஸோ நடக்கும்போது இனிமே விழுந்துருவீங்க அப்படிங்கிற ஒரு அபாயமே இருக்கவே செய்யாது. அந்த அளவுக்கு உங்களுடைய இடுப்பு பகுதி வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கும் இந்த ஒரு எக்ஸர்சைஸ் பண்ணும் பொழுது. இப்ப பார்த்த நம்ம இந்த 4 எக்ஸர்சைஸுமே மிக எளிமையானது, பாதுகாப்பானது. இதுக்காக நீங்க வெளியில எங்கேயும் போக வேணாம். நீங்க எல்லாரும் என்ன நினைப்பீங்க, எக்ஸர்சைஸ் பண்ணணும் அப்படின்னா வெளியில போகணுமே, அதுவும் முக்கியமா வயதானவர்கள் வெளியில போனாவே ஒரு பயம் இருக்கும். ஏன்னா வந்து அவங்க தனியா போகணும், வீட்ல யாரும் கூட்டிட்டு போக மாட்டாங்க. வெளில போய் தனியா எக்ஸர்சைஸ் பண்ணும்போது திடீர்னு மயக்கம் வந்துரும், ஏதாவது வந்துரும். ஸோ இதுக்காக நீங்க பயந்து பயந்து நீங்க பண்றதுக்கு, நீங்க வீட்ல இருந்தே எளிமையா செய்யக்கூடிய இந்த 4 எக்ஸர்சைஸை நீங்க செஞ்சாவே உங்களுடைய உடல் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த 4 எக்ஸர்சைஸ் கூடவே வீட்ல நீங்க தினமுமே வீட்டுக்கு வெளியில வாசல் இருக்கும்ல, அதுல வந்து நீங்க ஒரு 20 இல்லைன்னா 30 நிமிஷம் உங்களுக்கு டைம் கிடைச்சா நீங்க வாக்கிங் போங்க, நடைப்பயிற்சி. இந்த 4 எக்ஸர்சைஸ் பண்ணி முடிச்சுட்டு நடைப்பயிற்சி போங்க. அது கூட நீங்க என்ன பண்ணணும்னா, கால்சியம் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளை கண்டிப்பா எடுத்துக்கிறணும். புரோட்டீன் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறணும். கால்சியம் அதிகமான உணவுகள் என்னன்னா, மீன், முட்டை, இது முருங்கைக்கீரை, அடுத்து வந்து சியா சீட்ஸ், ஆளி விதை, இது எல்லாமே கால்சியம் அதிகமாகவே இருக்குது. கருப்பு எள்ளு, கருப்பு உளுந்து, இது எல்லாமே கால்சியம் ரிச்சான உணவுகள். ஸோ இது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அது கூடவே ப்ரோட்டீன்ஸ்னால் பயிர் வகைகள் எல்லாத்துலேயுமே ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது. அடுத்து நான்வெஜ், சிக்கன், மட்டன், இது எல்லாமே ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே அதிகமாக நீங்கள் எடுத்துக்கிறணும். அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, போதுமான தண்ணீர் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கிறணும். அதுவும் 2.5லிருந்து 3 லிட்டர் வந்து தாராளமாக எடுத்துக்கிடலாம். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணி குடிக்கவே மாட்டாங்க. ஸோ தண்ணிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து விட்டமின் டி வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம கால்சியம் நிறைந்த உணவுகளை சாப்பிட்டாலும் அதை வந்து உறிஞ்சுறதுக்கு வந்து நம்மளுக்கு விட்டமின் டி உடலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த விட்டமின் டி எதில் இருக்குன்னா, சூரிய ஒளியில் இருக்குது. நம்ம டெய்லியும் காலையில் சூரிய ஒளியில் ஒரு 10 நிமிடம் அந்த வெயிலில் போய் உட்காந்து எந்திரிச்சு வாங்க. நடக்க வேணாம், ஓட வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். ஜஸ்ட் நீங்கள் உட்கார்ந்து இருங்க.
சும்மா உட்காந்து ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு வாங்க சூரிய ஒளியில் காலையில். இல்லை யோகா பண்ணுறதாலும் பண்ணலாம், இல்லை மூச்சு பயிற்சி பண்ணுறதாலும் பண்ணலாம். இல்லை எதுவுமே நல்லா பண்ண முடியாதுன்னா ஜஸ்ட்டு 10 நிமிஷம் நீங்கள் சூரிய ஒளியில் உட்காந்துட்டு வந்தாவே போதும். உங்களுக்கு விட்டமின் டி வந்து நல்லாவே கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ பார்த்த இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸசைஸ் ப்ளஸ் டயட்டு உங்களுடைய பாடியை நல்லாவே ஸ்ட்ராங் ஆக்கும். 60 வயதுங்கிறது முடிவு இல்லைங்க, அது ஒரு புதிய வாழ்க்கையுடைய ஆரம்பம். நீங்கள் இன்றைக்கே ஆரம்பிச்சிங்கன்னா நாளைக்கு நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக நடக்கலாம், விழுங்குற அபாயம் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.